அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் நான் சொல்கின்ற ஒரு சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ உணர்ந்துவிட்டாயானால், அதுவும் உணர்வு பூர்வமாக உணர்ந்துவிட்டாயானால், நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒரு நல்ல செய்தியினை நீ நிச்சயமாக கேட்டுவிடுவாய். என் பிள்ளையே, இந்த அம்மா என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு நான் எப்பொழுதுமே தருகின்ற செய்தி உனக்கு மிகவும் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத செய்தியாக இருக்க போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கையே நீ கேட்கின்றாய் அல்லவா? இன்று உனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது என்றால், நிச்சயமாக இதில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நடப்பதற்கான அறிகுறியாகத்தானே இருக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்தாதே என் தங்கமே. அதற்கு உன் அம்மா ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அது உன்னை விட்டு தட்டி செல்கின்றது என்று நினைத்துக்கொள். கடைசியில் உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான விஷயமாக உன் கைகளில் கிடைக்கும். அது கிடைத்த பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையினுடைய உன்னதமான தருணத்தை நீ உணர்ந்து கொள்வாய். எதற்காக நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம், எதற்காக நாம் இத்தனை வேதனைப்பட்டோம் என்று என் பிள்ளை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சபட்ச சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ சாதாரணமாக கொடுத்துவிடும். எல்லா நேரத்திலும் உன்னால் இது போன்று சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்டாய் அல்லவா? ஏதோ ஒரு மனக்கவலை எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே? இந்த மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய நேரமாக நாளைய விடியல் இருக்க போகின்றது. ஆனால் அதற்கு நான் சொல்கின்ற இந்த சக்தியின் நடமாட்டத்தை இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, இந்த விஷயத்தை நீ உணரப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கின்றது, ஏதுவாக இருக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருக்க முடியும், என்னவாக இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை மனதிற்குள் உனக்கான மகிழ்ச்சியையும் சேர்த்து நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையினுடைய மனதை எதை பற்றியெல்லாம் மனதார நினைத்து இந்த வாழ்க்கையில் தனக்காக யோசிக்கின்றதோ அந்த நேரம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் தெளிவில் இருக்கட்டும். நல்ல நேரம் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்துவிட்டதாக உன் மனதிற்கு தோன்றுகின்றதோ அப்பொழுது இருந்து உனக்கான விஷயங்களை நீ செய்ய தொடங்க தயாராகிவிடலாம். இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்தது எல்லாவற்றையும் இனி உனக்கானது என்றோ உன்னை சார்ந்தது என்றோ ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. துன்பங்கள் பல கடந்து வாழ்க்கைக்கான இன்பங்களை அடையக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் இறந்து போன சிலரினுடைய ஆத்மாக்கள் நடமாடப் போகின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன என்று முழுமையும் உன்னை நோக்கியே இருக்கப் போகின்றது. ஏனென்றால் நாளைய விடியல் அதனால் நாளை உன் இல்லம் தேடி அவர்கள் வருவார்கள். நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குவார்கள். அவர்களினுடைய மனம் முழுக்க நீ இருக்கின்றாய் என்பதனை உனக்கு நிரூபித்து காட்டப் போகின்றார்கள். என் பிள்ளையே, ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரியாமல் இத்தனை காலமும் நீ இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த பிரச்சனைக்கு உனக்கு முடிவு தெரிய போகின்றது. இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு நீங்க போகின்றது.
என்னென்ன கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தாயோ அது உன்னை விட்டு நீங்க போகின்றது. என்னென்ன பிரச்சனைக்காக நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ, மனவேதனைக்கு ஆளாகி இருந்தாயோ, அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று இரவோடு முடியப் போகின்றது. அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கப் போகின்றது. உன்னை உச்சபட்ச சந்தோஷத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது இவர்களின் நடமாட்டம். உன் இல்லத்தில் இருப்பதை நீ எப்படி உணரப் போகின்றாய் தெரியுமா? பொதுவாக தெய்வ சக்தி உன் இல்லத்திற்குள் நடமாடினால் அது எப்படி என்று அம்மா சொல்கின்றேன், கவனமாக கேள். இரவு 12 மணிக்கு மேலாக உனக்கான விழிப்பு, அதிலும் குறிப்பாக காலை நேரம் 3 மணிக்கு ஏதாவது ஒரு விதமான பதட்டத்தோடு நீ எழுந்திருக்கின்றாய். ஆனால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் உன்னால் உறங்க முடியாது. மனது அமைதியாக இருக்கும் அந்த நேரம் அந்த பதற்றம் அத்தோடு நின்றுவிடும். உன் மனது அமைதியடைந்து எதையோ பற்றி சிந்தித்து அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து உறக்கத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு நிலை அதிகாலையில் உனக்கு வருகின்றது என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள். அந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ உனக்கானது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இது எப்படி தெரியுமா? அப்படி ஒரு விழிப்பு உனக்கு அதிகாலையில் வருகின்றது என்றால், அதிகாலை நேரத்தில் உனக்கு இப்படி ஒரு விழிப்பு வந்தால் நீ உறங்காமல், ஆனால் மனதில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றாய் என்றால் தெய்வ சக்தியோ முன்னோர்களின் சக்தியோ உன் குலதெய்வ சக்தியும் யாரோ ஒருவர் உன்னோடு பேச முயற்சி செய்கின்றார்கள் அல்லது உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்துகின்றார்கள் என்று அர்த்தம். அதனால் இது போன்ற அதிகாலை நேரத்தில் வருகின்ற விழிப்பு உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தருணம். சற்றென்று திடுக்கென்று எழுந்திருக்கும் பொழுது உனக்குள் பதற்றம் இருந்தாலும் அடுத்த நொடி அது உன்னை விட்டு போய்விடும். ஏனோ சாந்தம் மனதிற்குள் இருக்கும். இந்த தருணத்தை குறித்து வைத்துக்கொள். இது உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உணர்வு பூர்வமான ஒரு தருணம் என் பிள்ளையே. அதுபோல 12 மணிக்கு மேலாக உனக்கு ஒரு விழிப்பு தட்டுகின்றது என்றால், அந்த நேரம் நீ எழுந்திருக்கின்றாய் என்றால், அதன் பிறகு நீ தண்ணீரை அருந்திவிட்டு உறங்க செல்கின்றாய். இதற்கு இடையில் நீ விழிப்பு தட்டுகின்ற நேரத்தில் உனக்கு ஏதேனும் ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்கின்றது என்றால் நிச்சயமாக அது தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கின்றது என்று அர்த்தம். இந்த நாளில் நீ உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களினுடைய நடமாட்டம் இருக்கின்றது. உன் இல்லத்திற்கு அவர்கள் வந்து செல்வார்கள். நாளைய விடியலில் முழுமனதார நீ அவர்களை அழைக்கின்ற விதத்தை பொறுத்து உன் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள். நான் சொல்வது நிச்சயமாக என் குழந்தை உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவர்களின் நடமாட்டத்தை நீ உணர்வதற்காகத்தானே இத்தனை காலமும் வேதனைப்பட்டாய். எத்தனையோ பேர் தன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களை இன்னும் நினைத்து கதறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் நினைத்து அவர்கள் இருந்திருந்தால் என்று எதற்கெடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தையைத்தான் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள். ஏனென்றால் ஒருவர் இல்லாதது, அவர்கள் இல்லாத போன பிறகுதான் அவர்களினுடைய அருமை என்னவென்று தெரியும். அந்த அருமையை தெரிந்து கொண்ட பிறகு இவர்கள் எப்பொழுதுமே அவர்களை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள உனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. என் தங்கமே, போனவர்கள் இறந்து போனதாகவே இருக்கட்டும். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் தோற்று போனதாக நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய பயணத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே. இத்தனை காலமும் நீ தொலைத்த விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை வந்து மகிழ்ச்சியோடு சேரும். நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். அதற்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.